அன்புடன் தங்களை வரவேற்பது வள்ளலார் வீடியோ மற்றும் வள்ளலார் நெட். மறுபிறவி உண்டா இல்லையா? கர்மவினை உண்டா இல்லையா? மறுபிறவி உண்டா இல்லையா? கர்மவினை உண்டா இல்லையா? இந்த கேள்விக்கு யாரிடம் இருந்து விடை பெற வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். 1. இதை பற்றி எதுவும் அறியாத அறிவியலாளரிடம் இருந்தா? 2. பெரியவர்கள் என்று பெயரிட்டுக் கொண்டவரிடமா? 3. யாரோ சொன்னதை உண்மை அறியாமல் நூல் படித்தவரிடமா? 4. தொலைக்காட்சி மற்றும் இணையத்தில் இருந்தா? 5. இதை பற்றிய அறிவும் அனுபவமும் பெற்றவரிடமா? நமக்கு எழும் கேள்விக்கு விடை தெரியாதபோது அதற்கான விடையை கண்ட இடங்களிலும் பெறுவது நமது அறியாமை. நமக்கு விடை சொல்பவர் அதனை பற்றிய அறிவும் அனுபவமும் பெற்றிருக்க வேண்டும். இங்கே அந்த அனுபவம் பெற்றவர் நமது வள்ளல் பெருமான். அவர் இதை பற்றிய முழு அறிவும் அனுபவமும் பெற்றவர். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அருட்பெரும் சோதி அகவல். எல்லையில் பிறப்பு எனும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த அகவல் நமது பெருமானால் கைப்பட எழுதப்பட்டு நம்மில் பலரிடம் அதன்படி உள்ளது. இந்த அகவல் பொருள்: உயிர்களுக்கு முடிவில் இறப்பும் பிறப்பும் தொடர்ந்து வருகிறது. அந்த இருண்ட கடலை தாண்ட வைத்து எனது துன்பத்தை எல்லாம் நீக்கி அருளினாய் சிவமே என்பது இந்த அகவல் வரி. ஜீவகாருண்ய ஒழுக்கம் முதல் பகுதி. இந்த தூலதேகத்தில் சீவனாக இருக்கிற ஆன்மாவும் அறிவுக்கறிவாயிருக்கிற கடவுள் இயற்கை விளக்கமும் தவிர கரணம் இந்திரியம் முதலிய மற்றவையெல்லாம் கருவிகளாகிய தத்துவ சட்டங்களே அல்லது சித்துக்களல்ல. முன்தேகம் உண்டென்பது எப்படி எனில், ஒரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனன் செய்யவந்த சமுசாரி அதற்குமுன் வேறொரு வீட்டில் குடிக்கூலி கொடுத்து குடித்தனன் செய்திருந்தானல்லாது வீட்டில்லாமல் குடித்தனன் செய்ய மாட்டா என்றும், இப்போது வந்த வீட்டிலும் கலகம் நேரிட்டால் பின்னும் வேறொரு வீட்டில் குடிபோவான் என்றும் அறிவது போல், இந்த தேகத்தில் ஆகார கூலி கொடுத்து குடியிருக்க வந்த சிவன் இதற்கு முன்னும் வேறொரு தேகத்தில் அந்த கூலியை கொடுத்துச் சீவித்திருந்தானல்லது தேகமில்லாமல் சீவித்திருக்க மாட்டானென்றும் துணிய வேண்டும். ஆதலால் முன்னும் பின்னும் சீவர்களுக்குத் தேகங்கள் நேரிடும் என்று அறிய வேண்டும். முன் தேகத்தில் சீவகாருணிய ஒழுக்கத்தை விரும்பாமல் கடின சித்தர்களாகி துன்மார்க்கத்தில் நடந்த சீவர்களாதலால் கடவுள் விதித்த அருளாக்கினைப்படி பசி, தாகம், பயம் முதலியவற்றால் மிகவும் துன்பப்படுகிறார்கள் என்று அறிய வேண்டும். இயற்கை என்பது எக்காலத்தும் வேறுபடாமல் ஒரு தன்மையாக இருத்தல் வேண்டும். அப்படி ஒரு தன்மையாக இராமல் பல வேறுவகைப்படுதலால் இயற்கையல்ல வென்றும். கடவுள் இச்சை என்றால் கடவுள் கருணையும் நீதியும் உடையவராதலில் எல்லாச் சீவர்களுக்கும் ஒரு தன்மையாகச் சுக அனுபவங்களையே அடைவிக்க வேண்டும். அப்படி அடைவிக்காமையால் கடவுளிச்சை அல்ல வென்றும். கடவுளருளால் சிருஷ்டித்த முதல் சிருஷ்டியில் தமது இயற்கை இன்பத்தை அடையும்படி விதித்த விதிகளை பழமையாகிய மல வாசனையால் முயற்சி தவறினபடியால் அந்த அநாதி மல வாசனையின் முயற்சி பேதங்களால் பின் பல தேச போகங்கள் இரண்டாவது சிருஷ்டியில் நேரிட்டதென்றும் பிரமாணித்து அறிய வேண்டும். வள்ளல் பெருமானின் இந்த வரிகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன எனில், அனைத்து உயிர்களும் அழியா தேகம் எடுக்கும் வரை பிறந்து இறந்து மீண்டும் பிறக்கும். சாக கல்வியை பெற்று அதன் வழி நடந்து இறப்பை வெல்லலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அன்புடன் தங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை வள்ளலார் வீடியோவின் வணக்கம்.